ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான 10 ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசியலமைப்பு சட்டம் வேண்டுமென முதலில் பரிந்துரைத்தவர்? ஆன்சர் சி, எம்.என். ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் சாசனத்தின் முகவுரையே வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று கூறியவர்? ஆன்சர் டி, ஐவர் ஜென்னிங். ஐவர் ஜென்னிங் பிரிட்டிஷ் வழக்கறிஞர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரையே அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர்? ஆன்சர் ஏ, கே.எம். முன்சி. கே.எம். முன்சி குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1966. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் பி, பகுதி 4. பகுதி 4 சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர்? ஆன்சர் சி, எர்னஸ்ட் பார்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா என்று கூறியவர்? ஆன்சர் பி, தாகூர்தாஸ் பர்கவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது? ஆன்சர் சி, சட்டப்பிரிவு 42. 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குகிறது? ஆன்சர் டி, சட்டப்பிரிவு 45. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர்? ஆன்சர் ஏ, என்.ஏ. பால்கிவாலா. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.